சிவபெருமான் முப்புரங்களை எரிக்க முற்பட்ட போது பூர நன்னாளில் தோன்றிய அம்பிகையே தன் இடக்கரத்தால் மேருமலையை வில்லாக வளைத்து பிடித்து நின்றாள் என்னும் அரிய குறிப்பை தருகின்ற கந்தர் அந்தாதி செய்யுள் எண் 78 இன்று பார்க்க இருக்கிறோம். திரி புறத்து அப்பு புவிதரத் தோன்றி சிலை பிடிப்ப. திரிபுரத்து அப்பு தலைப்பட நான் தொடும் சேவகன் கோத்திரிபுரத்து அப்புத்திர. மால்மருக திருக்கை அம்போதி ரிபு இரத்த புத்துரை ஆயுத என செப்பு நெஞ்சே. திரிவாயாக இச்சொல்லை செய்யுளின் இறுதியில் மீண்டும் பார்ப்போம். புறத்து பூர நன்னாளில் அப்பு கடல் சூழ்ந்த பூவுலகத்தை தரத்தோன்றி ஈன்றருளும்படி தோன்றி சிலை பிடிப்ப தனது வாமபாகத்தில் அமர்ந்த பார்வதியின் இடக்கரத்தால் மேருவாகிய வில்லை பிடித்து கொள்ளச் செய்து. திரிபுர சம்ஹாரத்தின் போது அர்த்தநாரீஸ்வரரின் இடப்பாகத்தில் இருந்த தேவிதான் மேருவை வில்லாக வளைத்து பிடித்தாள் என்பது புராணம். மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி என்பார் திருப்புகழில். பூர நன்னாளில் கடல் சூழ்ந்த இப்பூவுலகை ஈந்தருளும்படி தோன்றியவள் பார்வதி தமது வாமபாகத்தில் பொருந்தியிருந்த பார்வதியின் இடக்கரத்தால் மேருமலையை வில்லாக வளைத்து பிடிக்கச் செய்து என்னும் பொருள்பட புறத்து அப்பு புவிதரத் தோன்றி சிலை பிடிப்ப என்கிறார் அருணகிரிநாதர். திரிபுரத்து முப்புறத்தின் மேல் அப்பு தலைப்பட விஷ்ணுவாகிய பாணத்தை பிரயோகம் செய்யும் பொருட்டு நான் தொடும் தனது பாகமாகிய வலக்கையால் வாசுகியாகிய நாணை தொடுத்த சேவகன் வீரனாம் பரமசிவனது கோத்திரி திருச்செங்கோட்டு மலையை புறத்து தனது இருப்பிடமாக கொண்ட அப்புத்திர சாமர்த்தியமான மைந்தனே. மால்மருக மாலோன் மருகனே. முப்புறத்தின் மேல் விஷ்ணுவாகிய பாணத்தை பிரயோகம் செய்யும் பொருட்டு தனது பாகமாகிய வலக்கையினால் வாசுகியாகிய நாணை தொடுத்த பரமசிவனது திருச்செங்கோட்டு மலையை தன் இருப்பிடமாக ஸ்தாபித்து கொண்ட சாமர்த்தியமான மைந்தனே. மாலோன் மருகனே. திரிபுரத்து அப்பு தலைப்பட நான் தொடும் சேவகன் கோத்திரிபுரத்து அப்புத்திர மால்மருக என்கிறார். திருக்கை என்னும் மீன் வகையை தன்னிடத்தே கொண்ட அம்போதி கடலின் கண் ரிபு எதிரிகளாகிய அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தப்புத்துரை இரத்தத்தையே தனது புதிய உரையாக கொண்டு விளங்கிய ஆயுத வேலாயுதத்தை உடையவனே என செப்பு நெஞ்சே என்று புகழ்ந்து சொல்லிக்கொண்டு மனமே நீ திரி என்ற சொல்லை இங்கு கையாளலாம். திரிவாயாக என்று கூறுகிறார். மனமே திருக்கை என்னும் வகையைச் சேர்ந்த மீன்கள் வாழுகின்ற கடலின் கண் எதிரிகளாகிய அரக்கர்களின் இரத்தத்தையே புதிய உரையாக கொண்ட வேலாயுதத்தை உடையவனே என்று புகழ்ந்து சொல்லி பொழுதுபோக்குவாயாக. திருக்கை அம்போதி ரிபு இரத்த புத்துரை ஆயுத என செப்பு நெஞ்சே என்கிறார். உலகத்தை சிருஷ்டிக்கும் பொருட்டு பூர நட்சத்திரத்தில் அவதரித்த பார்வதியை அவளது இடக்கரத்தால் மேருவை பிடிக்கச் செய்து தன் பாகமாகிய வலது கையால் நாணை ஏற்றி முப்புறத்தை அழித்த அர்த்தநாரீஸ்வரரின் திருச்செங்கோட்டு மலையை தனது இருப்பிடமாக கொண்டு விளங்கும் கந்தப்பெருமாளே. மாலோன் மருகனே என்று துதித்த வண்ணம் மனதே நீ பொழுதை கழிப்பாயாக. திரி புறத்து அப்பு புவிதரத் தோன்றி சிலை பிடிப்ப திரிபுரத்து அப்பு தலைப்பட நான் தொடும் சேவகன் கோத்திரிபுரத்து அப்புத்திர. மால்மருக திருக்கை அம்போதி ரிபு இரத்த புத்துரை ஆயுத என செப்பு நெஞ்சே.